அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருமூலர் அருளிய திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடலை பற்றி சிந்திப்போம். யாவருக்கமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரை தானே. இந்த பாடலில் திருமூலர் நமக்கு அன்றாட 4 கடமை பற்றி கூறுகிறார். முதல் கடமை, இறைவனை வழிபாடு செய்வதற்கு பணமோ எந்தவித ஆடம்பர பொருட்களோ தேவையில்லை. ஒரு சிறு பச்சிலை கொண்டு வழிபடலாம். இரண்டாவது, பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுவுக்கு கொடுப்பது. பசுவுக்கு எதுக்கு கொடுப்பது என்றால், தாயில்லாத குழந்தைகளுக்கு எல்லாம் தாயாக விளங்குவது பசு. அதனால் பசுவுக்கு ஒரு உணவு கொடுப்பது. மூன்றாவது, உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நாம சாப்பிடும் போது மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறது. நம் பசியில் நம்ம தேடி வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுவது. இது மூன்றாவது கடமை. நான்காவது, கேட்பவர் இன்ப நிலம் பெறும் வகையில் இனிய சொற்களை பேசுதல். இந்த அன்றாட 4 கடமை பின்பற்றி வாழ்வில் நாம் இன்புற்று வாழலாம். நன்றி.